அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவனுடைய ஆலயங்கள் பல இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு சென்று தவறாக பார்த்தீங்கன்னா பொய் சத்தியம் செய்தால் 8 நாட்களில் நிச்சயம் தண்டனை உண்டுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சூரிய தலமாக அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் தான் சூரிய பகவான் வந்து வழிபட்டு தன்னுடைய இழந்த ஆற்றலை பெற்றதாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஆலயம் எங்கே அமைந்திருக்கு? இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய சக்தி என்ன? இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கண் கண்ட கடவுள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா அவர் அருள் இருந்ததால் பாவங்கள் விலகுன்னு சொல்லலாம். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. செல்வ செழிப்பும் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். இப்படி வரங்கள் அருளக்கூடிய ஒரு கிரகம் தான் சூரிய பகவான். நிலையை மேன்மையடைய செய்த சிவ வழிபாட்டு மூலம் சூரிய பகவானை பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா தட்ச யாகத்தில் கலந்து கொண்டவங்களை வீரபத்திரர் பலமாக தண்டித்திருக்காரு. அதில் சூரிய தேவனும் ஒருத்தருங்க பற்கள் போயிருக்கு. எனவே தன் பலத்தையும் இழந்த சூரிய பகவானுமே பல்வேறு தளங்களில் ஈசனை வழிபட்டு தன் பலத்தை மீட்டு பெற்ற வேண்டுன்னு ஆலயங்கள் தோறும் சென்று வழிபட தொடங்கியிருக்காரு. அப்படி அவர் வழிபட்ட ஆலயங்களில் ஒன்றுதாங்க இந்த பண்ணையபுர சிவ ஆலயமே. விழுப்புரம் மாவட்டத்தில் பண்ணையபுரத்தில் அமைந்துள்ள இந்த புறவார பனங்காடீஸ்வரர் திருக்கோயில் தாங்க. சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா புராண நிகழ்வை உறுதிப்படுத்தும் விதத்தில் இன்னும் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்று பார்க்கும்போது ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் 7 நாட்கள் இங்கு சூரிய பூஜை நடத்தப்படுது. அதே போல் தனது பழிபாவம் தீர தட்சன் வழிபட்ட சிவத்தலங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதற்கு சான்றாக ராஜகோபுரத்து உள்ளே பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாக ஆட்டு தலையோடு தட்சன் வழிபட்டக்கூடிய சிலையும் புடைப்பு சிற்பமும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் பல காணப்பட்டாலும் அரசு மரபினரால் நிர்மாணிக்கப்பட்டதுன்னு 16 மட்டுமே இருக்குதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 73 சென்டிமீட்டர் நிலப்பரப்பில் எழிலோடு அமைந்திருக்காங்க. ராஜகோபுரம் மட்டும் 60 அடி உயரத்தில் 4 நிலைகளை கொண்டு நிமிர்ந்து நிற்குது. இங்கு கருவறையில் மூலவர் வட்ட வடிவ ஆவுடையராக கிழக்கு முகமாக காட்சியளிப்பார். இவருடைய வடிவம் ரொம்ப எளிமையாகவும் அதே நேரத்தில் ஒளி பொருந்தியதாகவும் அமைந்திருக்குங்க. திருஞான சம்பந்தர் புறவர் பனங்காட்டீஸ்வரர்னு அழைப்பதாலும் கல்வெட்டுக்களை கண்ணமர்ந்த நாயனார்னும் பறவை ஈஸ்வரமுடைய மகாதேவர்னு பல்வேறு பெயர்களில் இந்த சிவனை குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் சிவனுடைய இடதுபுறத்தில் இங்கு சற்று தொலைவில் அம்பிகைக்கு தனியாக ஒரு ஆலயமும் அமைந்திருக்கு. இரவி பெயர் மெய்யாம்பிகை. இந்த ஒரு ஆலயம் சூரிய தலமாக விளங்குவதால் சிவனின் சன்னதி வளாகத்துக்குள்ளே தனது தனித்து காட்சி தரக்கூடிய சூரிய பகவானை தரிசிப்பது இன்னும் சிறப்பான பலனை தருங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தீராத பஞ்சத்து வழக்குகளில் முடிவாக அன்னை மெய்யாம்பிகை மீது சத்தியம் செய்ய சொல்வது வழக்குங்க. தவறாக பொய் சத்தியம் செய்தான்னா அடுத்த 8 நாட்களுக்குள்ள தண்டனை பெறுவது உறுதின்னு இந்த ஊருடைய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த அன்னையாக இங்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் அருள்பாலிக்கிறார். மேலும் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளில் இருந்தே தொடர்ந்து 7 நாட்கள் சூரிய உதயத்தின் போது சூரியன் தன்னுடைய பொன்னிற ஒளி கதிர்களால் நீண்டு வளர்ந்துள்ள ராஜகோபுரத்தையும் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி மண்டபம்னு எல்லாம் கடந்து கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய பனங்காட்டீசனின் சிரசில மீது பட்டு வணங்குவதாகவும் சொல்லப்படுது. இதன் பின்னாடி அது மெல்ல கீழிறங்கி சிவனின் பாதத்தில் அடையுதுங்க. மேலும் பாதத்தை தொடும் அதே வேளையில் சற்று தொலைவில் இருக்கக்கூடிய மெய்யாம்பிகை அம்மனின் சிரசில மீது ஒளிக்கதிர்கள் விழுதுங்க. இது வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. பின்பு அது ரொம்ப மெல்ல கீழிறங்கி அன்னையினுடைய பாதத்தை அடைவதோடு அனைத்து சூரிய பூஜையும் நிறைவு பெறுதுங்க. சூரியன் தன் ஒளி கதிர்களால் நிகழ்த்தி வரக்கூடிய இத்தகைய அரிய நிகழ்ச்சி இந்த கோவிலில் மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோவிலுடைய தல விருட்சமாக அம்பனை உயரமாகவும் பெண்பனை குள்ளமாகவும் காட்சி தருவது ஒரு வியப்பாகவும் இருக்கு. பெண் பனையிலிருந்து விழுப்பழத்தை உண்டா மகப்பேறு கிடைக்குன்னு நம்பிக்கைங்க. பனை மரங்கள் நிறைந்த பூமியாக இத்தலம் நிகழ்வதால் இந்த தலத்திற்கு
பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர்னு சொல்கிறாங்க. இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னா பனங்காட்டீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு. ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் முதல் 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய கதிர்கள் முதல்ல சுவாமி மீதும் பின்பு அம்பிகை மீது விழுதுங்க. சிவனின் தேவார பாடலில் 274வது சிவாலயங்களில் இது பார்த்தீங்கன்னா 231வது தேவார தலமாக இருக்குது. இந்த ஆலயம் எப்போதுமே காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கு. இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனையாக திருமண தடை நீங்குவதற்காகவும், குழந்தை பேர் வேண்டியும், கல்வி வேள்விகளை சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. மேலும் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் கோயில் திருப்பணிக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்தும் நேற்று கடனை செலுத்துகிறாங்க. இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னா சூரியன் வழிபட்ட தலமாக அமைந்திருக்கு. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் ஆறுமுகர் சன்னதியும் இருக்குங்க. பக்கத்தில் தலமரமாகிய பனை மரங்கள் ஒன்று இருக்கு. அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி அருப்பாளிக்குது நின்ற திருக்கோலமாகவும் காட்சியளிக்கிறாங்க. இங்கு துவார பாலகியர் சுதையில இருப்பதாகவும், துவார கணபதியும் தண்டாயுதபாணியும் தொழுது உட்சென்று சத்தியாம்பிகையை தரிசிக்க முடியும். மேலும் நவகிரகங்களை தொழுதும் வளம் முடித்து கொடிக்கம்பம் வணங்கி வாயில் நுழைந்தா சுவாமி சன்னதியை நீங்கள் அடையலாம். இங்கு உட்பிரகாரங்களில் விநாயகர், ஆறுமுக, சனி பகவான், நவகிரகங்கள், சூரியன், 63 நாயன்மார்கள், சப்த மாதாக்கள், இடபாருடனே அனைத்தும் தனித்தனி சன்னதியாக இருக்கிறதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நித்தித்து தக்கம் செய்த வேள்விக்கு சென்று அவிர்பாகம் உண்ட அனைத்து தேவர்களுமே சிவபெருமான் கோபத்துக்கு ஆளாயினாங்க. அகோர வீரபத்திர சிவபெருமானுடைய கட்டளைப்படி தக்கனது வேள்வி சாலைக்கு சென்று தேவர்களுக்கு தண்டனை தந்திருக்காரு. தண்டனையால் சூரியனும் ஒளி இழந்து போயிட்டாரு. தான் செய்த தவறுக்கு வருந்திய சிவபெருமான் தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து உலகத்திற்கும் ஒளியிட்டும் தனது பழைய உருவத்தை இறைவனிடம் வேண்டி பெற்றிருக்காரு. சூரியன் வழிபட்ட தலமாக இருப்பதால இது புறவர் பனங்காட்டீஸ்வரர்னு சொல்றாங்க. இவனை முறையாக வழிபட தொடங்கினாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்படியான பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சரியாகும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் தாங்க. பக்தி செய்வதும் முழுமையாக சரணாகதி அடைவதுமே சிவனுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதில் ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை தினமும் உச்சரித்து சிவனின் அருளை பெற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னா நிச்சயம் சிவனுடைய அருள் உண்டாகும். அடுத்ததாக சிவலிங்க வழிபாடு தாங்க. சிவனுடைய லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்து ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்யும். லிங்கத்திற்கு நீங்கள் பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்து மலர்கள் படைத்து பூஜை செய்து வழிபட்டால் சிவனுடைய மனதை குளிர வைத்து சிவனுடைய அருளை நீங்கள் பெறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் தாங்க. சிவனுடைய அருளை நீங்கள் விரைவாக பெற நினைத்தா சிறந்த ஒரு வழினா இந்த ருத்ராபிஷேகம் மட்டும்தாங்க. சிவன்னா பார்த்தீங்கன்னா காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் அனைத்தையும் வழங்கக்கூடியவர் இந்த சிவபெருமான் தான். அதனால் எளிதில் மனமகிழ்ந்தே பக்தர்களுக்கு அருள் செய்து அவங்களுக்கு வேண்டிய வரங்களையும் தரக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமான். அதனால் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா சிவனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விளங்கிடும். அடுத்ததாக சிவலிங்க அபிஷேகம் தான். பொதுவாகவே சிவனை அபிஷேக பிரியர்னு சொல்வோம். அதனால் பலவிதமான பொருட்களை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது ரொம்ப விருப்பமான ஒன்றாக இருக்குது. நீங்கள் பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் சிவனுடைய அருள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் தான். சிவனின் அம்சமாக இது சொல்வதால் இதை நீங்கள் அணிந்துக்குவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அதிகங்க. ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைத்த அருள் பிரசாதனே சொல்லலாம். சிவனின் கண்ணில இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்து கொள்வதால் சிவனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். போல் சிவன் கோவில்களில் நடக்கக்கூடிய பிரதோஷ நேரத்தில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான
பார்த்தீங்கன்னா பலனே உண்டாகும். ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்திற்கு சென்று கலந்து கொள்வது 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிவாலயத்திற்கு சென்று வழிபட்ட பலன் நிச்சயம் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.